ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக காசநோய் நாள். சோ இன்னைக்குதான் உலக காசநோய் நாளா வந்து நம்ம அனுசரிக்கிறோம். சோ இந்த உலக காசநோய் நாள்ல ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. நம்ம கூட நுரையீரல் மருத்துவர் டாக்டர் அனந்த சுப்பிரமணியன் அவர்கள் இருக்காங்க. நம்ம அவங்களோட பேச போறோம். தொடர்ந்து இந்த 1 மணி நேரம் காசநோய் குறித்த மருத்துவம் அது பத்தியும் அதோட சிகிச்சைகள் பத்தியும் நம்ம அவர் கூட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ நான் டாக்டர் அனந்த சுப்பிரமணியன், காவேரி மருத்துவமனையில் நுரையீரல் டாக்டராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து வேர்ல்ட் டிபி டே, அதாவது காசநோய் நாள். இன்னைக்கு எவ்ரி இயர் இந்த 24th மார்ச் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க, கமமரேட் பண்ணுறதுக்காக. அது ஏன் இன்னைக்குன்னா, இந்த 1882 இதுதான் இந்த நோய் கண்டுபிடிச்சது, இந்த நாள் அன்னைக்கு. ஸோ அதனால இந்த டிசீஸ்க்கான அவேர்னஸ், இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இந்த நாள் அன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். ஓகே. சோ இப்போ டியூபர்குலோசிஸ், அதாவது காசநோய் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 24991014 24991014 இல்ல 24981726 24981726. இந்த எண்கள்ல ஏதாவது ஒரு எண்களுக்கு நீங்க கால் பண்ணி நம்ம டாக்டர் கிட்ட நீங்க உங்களுடைய காசநோய் பற்றிய அது சம்பந்தமான क्वेश्चंस நீங்க கேட்கலாம். இப்ப நம்ம தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேச போறோம். டாக்டர், நம்ம சொல்லிருந்தோம் இன்னைக்கு தான் வந்து இந்த டியூபர்குலோசிஸ் கண்டுபிடிச்சாங்க. என்ன டியூபர்குலோசிஸ்னா என்ன? காசநோய் என்றால் என்ன? டியூபர்குலோசிஸ்ன்றது அது ஒரு நோய். இது வந்து ஒரு டிசீஸ் வந்து காஸ் பண்ணுவோம். இது மாதிரி லங்ஸ்ல எந்த ஆர்கன் வேணா அஃபெக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு டிசீஸ். இது வந்து எதனால வருதுன்னா ஒரு கிருமினால தான். அது பேர் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அந்த கிருமி அஃபெக்ட் ஆகி அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அது வந்து டிசீஸா மாறும். சோ அதனாலதான் அது டியூபர்குலோசிஸ்னே பேர் அதுக்கு. ஓகே. சோ இப்போ பொதுவா வந்து ஒரு கூறு இருக்கு, அதாவது அதிகமா சளி இருந்துச்சுன்னா உனக்கு டிபி இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுதான் அதுக்கான அடிப்படை காரணமா? ஆமா, முக்காவாசியான டியூபர்குலோசிஸ் நோய் நுரையீரல் தான் தாக்கப்படும். நுரையீரல் தான் பாதிக்கும் மெயினா. சரி. சோ மத்த ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி சளி தவிர சில பேருக்கு வயிற்றுல அஃபெக்ட் ஆகலாம், இல்ல எலும்பு பகுதியில் அஃபெக்ட் ஆகலாம், மூளையில அஃபெக்ட் ஆகலாம், இல்ல ஹார்ட்ல கூட அஃபெக்ட் ஆகலாம். ஆனா நிறைய டியூபர்குலோசிஸ் பாக்குறது நுரையீரல் தான் பாதிக்கும் மெயினா. நுரையீரல் ஏன் பாதிக்குதுன்னா இது வந்து இரும்பல்னாலதான், இரும்பல் ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுனாலதான் இந்த வந்து நோய் வந்து ஒருத்தவங்க நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் சொல்றதா இது வந்து பொதுவா இன்ன டைப் ஆஃப் டியூபர்குலோசிஸ் சொல்லுவோம். அதாவது நுரையீரல வந்தா பல்மனரி டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். மற்ற இடத்துல வந்தா எக்ஸ்ட்ரா பல்மனரின்னு சொல்லுவோம். அதாவது நுரையீரல் தவிர மற்ற இடத்துகள்ல டியூபர்குலோசிஸ் வந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ். இது வந்து குணப்படுத்த முடியுமா இல்ல உயிர்கொல்லி நோயா டாக்டர்? இது கண்டிப்பா மாத்திரை வந்து இந்த நோய் கண்டுபிடிச்சு ஒரு செஞ்சுரி மேல ஆகுது இப்போ. இது கண்டிப்பா மாத்திரை எல்லாம் லேட்டஸ்டா மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா சில மாத்திரைகள் இப்ப எப்பயுமே அதான் இன்னும் எஃபெக்டிவா இருக்கு. எப்பயோ கண்டுபிடிச்சது, ஒரு 50 இயர்ஸ் பேக் கண்டுபிடிச்ச மாத்திரை தான் இன்னமும் எஃபெக்டிவாவே வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இது ஏர்லியரா டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா அது வந்து 6 மாசத்துல குணப்படுத்திடலாம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு லிசனர்ஸ் வெயிட் பண்றாங்க, அவங்களோட பேசுவோம். ஹலோ, வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமே. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம், என் பேர் கோகுல் குமார். ஓகே. சென்னையில இருந்து டாக்டர் கிட்ட பேசலாம், நீங்க பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க. சார் இந்த டியூபர்குலோசிஸ் பத்தி எனக்கு தெரியும். பட் வந்து பாத்தீங்கன்னா வைஃபுக்கு வந்து பிசிஓடின்றாங்க, சிஓபிடி. ஆமா, சிஓபிடின்னு சொல்லிட்டு பிராங்கேடைசிஸ்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு சார். ஓகே. அது லைஃப்ல உங்க மாடிஃபிகேஷன் சொல்றாங்க. பட் எந்த ஒரு என்ன சொல்றது இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஓகே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டியூபர்குலோசிஸ் ஸ்பெஷலிஸ்ட பார்த்தா சார் சொல்லுங்க. டிபி ஸ்பெஷலிஸ்ட பார்த்தா எதனா வந்து பெட்டரா இது கிடைக்கும். நிறைய பல்மனாலஜிஸ்ட் பார்த்தா. ஆமா, இந்த சிஓபிடி நோய் வந்து நுரையீரல் மருத்துவர்கள் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. இது கண்டிப்பா இது வந்து சிஓபிடி எதனால வந்ததுன்னு பார்க்கணும் அவங்களுக்கு. இதுக்கு மருந்துகள் பார்த்தா இந்த இன்ஹேலர்ஸ் மருந்து இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதை வந்து ரெகுலராக எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம். இந்த நுரையீரலில் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இப்போ அட் ப்ரெசென்ட், இதெல்லாம் செக் பண்ணிட்டு நுரையீரல் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி மருந்துகள் மாத்திரைகள்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மருந்துகள்லாம் வந்து ரெகுலரா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நோய் வந்தவங்களுக்கு. ரெகுலரா எடுக்கிறாங்க சார். நிறைய பல்மாலஜிஸ்ட் பார்த்தாச்சு. ரெப்சியூல்ஸ், கிளாரிபைட், அது மாதிரி டேப்லெட்ஸ் நிறைய ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பெருசா தெரியல. பட் அது இப்போ வந்து டியூபர்குலோசிஸ் ஸ்பெஷலிஸ்ட பார்த்தேன்னா அவங்க ஃபாதருக்கு வந்து இருந்தது. இட்ஸ் வந்து ஜென்டிகல் ஒன்று அப்படிங்கிறாங்க.
இப்போ டியூபர்குலோசிஸ் அது வந்து ஒரு நோய், அது தனி நோய். அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இதுக்கு வந்து இதுவும் நுரையீரல் மருத்துவர்கள் தான் பார்ப்பாங்க. இது டியூபர்குலோசிஸ் வேற, சிஓபிடின்றது வேற. இப்போ ஓகே, அதெல்லாம் பிரான்கைட்டிஸ்னு சொல்லிட்டு வந்து கன்க்ளூட் பண்ணிருக்கேன். பிரான்கைட்டிஸ் வந்து அது ஒரு வேற டைப் ஆஃப் டிசீஸ். அதுவும் நுரையீரல பாதிக்கிறது தான். அது டியூபர்குலோசிஸ்னால வரலாம். அதோட காம்ப்ளிகேஷன் தான் பிரான்கைட்டிஸ்லாம் வரும் சம்டைம்ஸ். ஓகே, இது ட்ரீட்டபிள் இல்ல சார்? பிரான்கைட்டிஸ்லாம் வந்தா ட்ரீட்டபிளா இருக்காது. அது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு இந்த இரும்பல், இந்த மூச்சு வாங்குறது தான் மெயின் தொந்தரவா இருக்கும். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்க சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன் சார். தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? ஹலோ வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அஹமது பேசுறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. சார், இப்போ காசநோய் வருகிற அறிகுறிகள் என்னன்னா சார் இருக்கு? அதாவது காசநோய் வந்து இப்ப நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பல், ஏதாவது ஒரு இரும்பல் 2 வாரத்துக்கு மேல இருக்குனாலே நீங்க டாக்டரை செக் பண்ணிக்கணும். கண்டிப்பா ஏதோ ஒரு இரும்பல் இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு 2 வாரம் மேல இருக்கு, இந்த மாதிரினா போய் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு 2 வாரத்துக்கு மேல இரும்பல் இருக்கு, இது வந்து மேஜர் சிம்டம். இது ஒன் ஆஃப் த மேஜர் சிம்டம். மற்றதெல்லாம் பார்த்தா ஜுரம் வரும். கண்டிப்பா ஜுரம், இது மெயினா சாயந்தரம் ஆனா ஜுரம் வரும். இல்ல வெயிட் கம்மியாகும், நல்லா சாப்பிட பசி எடுக்காது, வெயிட் கம்மியாயிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி டியூபர்குலோசிஸான நோய். ஓகே சார், ஓகே சார். அப்புறம் பாத்தீங்கன்னா காசநோய் வந்து இந்த இரும்புறாங்களே, இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுற வியாதிங்களா? கண்டிப்பா இது ஸ்ப்ரெட் ஆகுற நோய் தான். எப்படி நம்மளுக்கு கொரோனா சமயத்துல எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். காசநோய் வந்து ஒருத்தவங்களுக்கு நுரையீரல் பாதிச்சு அவங்க இரும்புறாங்கன்னா அந்த இரும்பல், அந்த சளி, அந்த தும்பல் மூலியமா மற்றவங்களுக்கு பக்கத்துல கூட இருக்கவங்களுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. சூப்பர் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, சோ நீங்களும் டாக்டர் கிட்ட காசநோய் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகள் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அழைங்க 29860038 இல்ல 24991014 இந்த எண்களுக்கு. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? கோடம்பாக்கத்துல இருந்து குமார் பேசலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம் குமார், சொல்லுங்க. சார், எனக்கு வந்து ஒரு வருஷமாவே கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு உடம்பு. ஆனா சமீபம் பாத்தீங்கன்னா தொண்டை மட்டும் அடைக்குது. எதனால சார் அது? தொண்டை அடைக்குதுன்னா இது இரும்பல், சளி அந்த மாதிரி இருக்கா? இல்ல அதெல்லாம் இல்ல சார், நான் தான் டாக்டர் தான் போயிட்டு தான் பாத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் இல்ல. ஓகே. ஆனா மார்னிங்ல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனா ஈவினிங் மேல கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாயிடுது. இல்ல உங்களுக்கு அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த மாதிரி அறிகுறி இருக்கலாம். அலர்ஜினால வருது, ஆஸ்மா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த தொண்டை அடைக்கிறது, இல்ல மூக்கு அடைச்சிட்டு அந்த மாதிரி இருக்கிறது, சைனஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் பயங்கரமா அடைக்குது. அதான் இது நீங்க பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு இந்த எதனால இருக்குன்னு. இது தொண்டை அடைக்கிறதுன்னு நிறைய காரணம் இருக்கலாம். இது முழுங்க முடியாத ப்ராப்ளமா, இல்ல வந்து இரும்பல்னாலயா, இல்ல வேற ஏதோ சாப்பிட முடியாத ப்ராப்ளமான்னு செக் பண்ணிக்கணும் ஒண்ணு ஒண்ணா. என்ன குடிக்கலாம்ல சார் அதுக்கு? சாரி, அதெல்லாம் ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதெல்லாம். சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, ஸோ டாக்டர், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேஷண்ட் பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு லிசனர்ட்ட பேசும்போது சிஓபிடி அப்படின்னாங்க. சிஓபிடினா என்ன டாக்டர்? சிஓபிடி ஒரு ஃபுல் டேர்ம் வந்து கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இது வந்து ஃபுல்லா எதனால வருதுன்னா ஸ்மோக்கிங்னால தான் வருது. ஸோ மோஸ்ட்லி மேல்ஸ் தான் அஃபெக்ட் ஆவாங்க. மற்ற காரணங்களும் இருக்கு, அதாவது ஏர் பொல்யூஷன்னாலையும் இந்த சிஓபிடி நோய் வரலாம். இது ரொம்ப நாளா அதே இது எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்காங்கன்னா அந்த புகைக்கு, இல்ல ஒரே இண்டோர் ஏர் பொல்யூஷன் கூட, இல்ல சமைக்கிற பொருள்லாம் யூஸ் பண்ணும்போது, இல்ல அந்த மாதிரி விறகடுப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சிஓபிடி நோய் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. என்ன சிம்டம்ஸ் டாக்டர் அதுக்கு? இதே மாதிரி இவங்களுக்கு மூச்சு திணறல், மெயினா மூச்சு திணறல் ஃபர்ஸ்ட் வரும். அது நாளாக அதிகமாயிட்டே போற மாதிரி இருக்கும். சில பேர் உட்காந்துட்டு இருந்தா ஒன்றும் தெரியாது, இல்லை நடந்தாதான் மூச்சு வாங்கும், இல்ல மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்கும். அடுத்தது வந்து இரும்பலும் ஒன் ஆஃப் த மேஜர் சிம்டம் இந்த சிஓபிடி நோய்க்கும். ஓகே டாக்டர். ஓகே, இப்போ டாக்டர் லிசனர்ஸ்ட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், நான் வீட்ல இருந்து ராஜா பேசுறேன். ஓகே, டாக்டர்ட்ட பேசலாம். ராஜா வணக்கம் சார். வணக்கம் ராஜா, சொல்லுங்க சார். நண்பர் ஒருத்தர் ஒரே இருமல் சளிமா இருக்காரு, பெங்களூர்ல இருக்காரு. அங்க ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. அவர் எல்லாம் பார்த்தப்ப நீங்க இங்க இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கணும், குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடாதுன்றாங்க. ஓகே. அவருக்கு எப்படி சார் செய்யலாம்? இது நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு ஆஸ்மா மாதிரி டவுட்டா இருக்கு.
ஸோ ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அலர்ஜினால வருது. அது ஒருத்தவங்களுக்கு நிறைய காரணம் இருக்கும் அலர்ஜி வருது. சில பேருக்கு வந்து டஸ்ட்னால தான் ஜாஸ்தி வரும். சில பேருக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதாவது இந்த குளிர் பிரதேசம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்குலாம் வந்து ட்ரிகர் ஆகி அவங்க இரும்பிட்டே இருப்பாங்க, இல்லை மூச்சு வாங்கும், இல்லை சளி இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு ட்ரிகர் வந்து நிறைய இருக்கும். மெயினாக பார்த்தா தூசி இந்த மாதிரி தான். அவங்க இந்த காய்கறிலாம் தனி நீர் சத்து உள்ள காய்கறிலாம் சாப்பிடலான்றாங்க. இல்ல அதான் சொல்றேன், சாப்பிடுற பொருளும் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒத்துக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒன்று ஒத்துக்காது. அது நம்மளால அது வந்து இது கண்ட்ரோல் இல்லாம போகுது. இந்த ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் நம்ம மருந்து இன்ஹேலர் இதெல்லாம் எடுத்துட்டு ரெகுலரா எடுத்துட்டு அப்பயும் கண்ட்ரோல் இல்லாம போகுதுனாதான் நம்ம அந்த சாப்பிட்றதுல என்ன அலர்ஜி இருக்கு அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்ல முடியும். ஸோ பொதுவாக எதுவுமே சொல்ல முடியாது இதை அவாய்ட் பண்ணுங்க அதை அவாய்ட் பண்ணுங்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒத்துக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒத்துக்காது, அந்த மாதிரி. ஓகே சார், நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம வந்து டாக்டர் கூட பேசிட்டு இருந்தோம். நுரையீரல் மருத்துவர் டாக்டர் அனந்த சுப்பிரமணியம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட காசநோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நிறைய பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில லிசனர்ஸ் நிறைய பேர் வராங்க. வர எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா தான் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும், நீங்க பேசுறதும் எங்களுக்கு கேட்கும். இப்ப அடுத்த நேயர் கூட நம்ம பேச போறோம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? டாக்டர் பேசுங்க பேசுங்க. சொல்லுங்க சார். சார். ஹலோ. சொல்லுங்க சார். வேலூர்ல இருந்து செல்வ கணேசன் சார். சொல்லுங்க சார். காலையில குளிக்க சொல்ல மட்டும் எனக்கு கோழையா சளியா வருது சார். இரும்புல இல்ல, எதுவுமே இல்ல சார். காலையில மட்டும்தான் சார் குளிக்க சொல்ல காரி கோழையும் துப்புறேன் சார். இல்ல காரி துப்புறீங்க? ஆமா சார். தும்பல் இது மாதிரி இருக்கு? தும்பல் இல்ல, வேற எதுவுமே இல்ல சார். ஆனா சைனஸ் இருக்குது. அதான் அந்த சைனஸ் ப்ராப்ளம்னால தான் அது இருக்கும். அந்த சைனஸ் ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி மருந்துகள்லாம் அவைலபிள். ஆவி பிடிக்கிறது, இந்த மாதிரி வீட் மெஷர்ஸ்ல எடுத்துக்கலாம். அப்புறம் சில நேசல் ஸ்ப்ரே இதெல்லாம் இருக்கு, மூக்கில் அடிக்கிற ஸ்ப்ரே. இதெல்லாம் வந்து சைனஸ்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். வேற ஏதாவது காரணம் இருந்தா நீங்க தொண்டை மூக்கு காது டாக்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சிவியரா இருக்குன்னா அவங்க அட்வைஸை கேட்கறது நல்லது. காலையில மட்டும்தான் சார். ஆமா, காலைல மட்டும் இருக்கு. தூங்கி எந்திரிச்சோன்னு இருக்கும் முக்காவாசி. இதான் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். தூங்கி எந்திரிச்சோன்னு அது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதான் இந்த காலைல எந்திரிச்சோன்னே இந்த சளி பிரச்சனை இருக்கும். நாள் ஆக நல்லா ஆற மாதிரி இருக்கும். இது வந்து காலைல எந்திரிச்சோன்னே நீங்க ஆவி பிடிக்கிறது இல்ல மூக்கில் அடிக்கிற ஸ்ப்ரே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நல்ல கண்ட்ரோல் வந்துடும். அது ஸ்ப்ரே கூட கொடுத்துருக்காங்க, அடிக்கிறது சார். ஆமா, ஸ்ப்ரே எல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணும். பிரச்சனைங்களா? புரியலங்க, கேட்கல. சைனஸ்னால தான் சார் இந்த பிரச்சனைங்களா? முக்காவாசி நீங்க சொல்றது பார்த்தா முக்காவாசி சைனஸ் மாதிரி தான் இருக்கு. இரும்பல் அது வேற எதுவுமே இல்ல சார். அந்த நீங்க சொல்ற மாதிரி இல்ல, சைனஸ்னால இரும்பல்லாம் கூட வரலாம். பட் இந்த காரி துப்புறது வந்து இந்த மூக்கடப்பு இதனால இருக்கிறதுனால தான் இருக்கும். சைனஸ் நீர் கோத்து போய் கிடக்கும், அந்த மாதிரி மூஞ்சில இந்த மாதிரி சில பகுதிகளில் நீர் கோத்து போய் கிடக்கும். ஸோ அதை வந்து நம்ம அதை கிளியர் பண்ணிட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறதுல கிளியர் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த எந்த பிரச்சனையும் தொந்தரவு இல்லாம இருக்கும். ஆவி பிடிக்கிறதுன்னா சார் அந்த மருந்து கடையில வாங்கி போட்டுருந்தீங்கன்னா அவரே தருவாரு. வெறும் பிளெயின் ஆவி இருந்தாலே போதும், மருந்து எல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. ஓகே, நன்றிங்க. நன்றி சார். நன்றி. ஓகே, ஸோ டாக்டர் இப்போ நம்ம வந்து பேசிட்டு இருக்கும் போது பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்களே, அதுக்கு என்ன டாக்டர் அர்த்தம்? பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வந்து சில்ட்ரன்ல தான் மெயினாக டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து டிபிக்கான அறிகுறி அதை எக்ஸ்ரேலையோ இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில்ட்ரனுக்கு தான் மெயினாக ட்ரீட் பண்ணுவாங்க. இது ஓகே, டியூபர்குலோசிஸ் ரிலேட்டடாக தான். இப்போ சில்ட்ரனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் என்ன டாக்டர்? சில்ட்ரனுக்கும் யூஸ்வலாக வந்து ஒன்று அஃபெக்டட் மதர்ஸ்லேருந்து, நியூ பார்ன்லேருந்து அஃபெக்டட் மதர்ஸ் அவங்ககிட்டேருந்து வருதா, இல்லை வந்து தொற்று அதாவது இன்னொருத்தவங்க கிட்டேருந்து அஃபெக்ட் ஆகுறது, இந்த மாதிரி தான் மெயின் ரீசன். எஸ்பெஷலி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லாம் நிறைய பேர் கூட்டமாக இருப்பாங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. யார்கிட்ட இருந்தாவது அஃபெக்ட் ஆகி இவங்களுக்கு வரும். இந்த மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தா யூஸ்வலாக ஸ்ப்ரெட் தான் எல்லாமே. சில ஒன்று நியூ பார்ன்லேருந்து அதாவது அவங்க அம்மா கிட்டேருந்து டைரக்டாக ஸ்ப்ரெட் ஆகலாம், இல்லை அதுக்கப்புறம் வந்து அக்வயர் ஆகுதுன்னா இந்த மாதிரி சளி மூலியமா ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி தான். ஓகே ஓகே டாக்டர், இதை எப்படி தடுக்கலாம் டாக்டர்? ஸோ இதை ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த மாதிரி காச நோய் வந்து நம்மளுக்கு இரும்பல் மூலியமா தான் ஸ்ப்ரெட் ஆகுது, நிறைய பேருக்கு சளி மூலியமா ஸ்ப்ரெட் ஆகுது. இது எப்படி தடுக்கணும்னா, இது வந்து முகக்கவசம், அதாவது இந்த மாஸ்க்லாம் அப்ராப்ரேட்டாக போட்டு க்ரௌடட் பிளேசஸ்லாம் போகும்போது, கூட்டமாக இருக்கிற இடம்
இந்த மாதிரிலாம் போகும்போது மாஸ்க் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இது கண்டிப்பா. ஏன்னா கூட்டமா இருக்கிறது நிறைய பேருக்கு இருமல் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது அது டிபியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மற்ற நோயா கூட இருக்கலாம், சின்ன வைரல் இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தடுக்க கூட இந்த மாஸ்க் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை தவிர்த்து டியூபர்குலோசிஸ் வராம இருக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி நம்ம உடம்ப நம்ம நல்லா வச்சுக்கணும். அதாவது நல்ல சத்து உணவா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி எதுவும் சப்போஸ் ஏதாவது நோய் இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரிலாம் சுகர் இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணிட்டு. ஏன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த காச நோய் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் கம்மியா இருக்கும் சுகர் இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்குலாம் ரெகுலராக டாக்டர் செக்அப் பண்ணிட்டு சுகர் கண்ட்ரோல் லெவலில் வச்சுட்டா இந்த மாதிரி இந்த டியூபர்குலோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி. ஓகே, இப்போ இந்த ஸ்மோக்கிங் அந்த மாதிரியான ஹேபிட்னால நமக்கு வந்து டியூபர்குலோசிஸ் வர கண்டிப்பா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன் ரெண்டுமே வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஆல்கஹால் கன்சம்ஷன் கூட ரெகுலர் பேசிஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு சில ஆர்கன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆயிடும், நம்ம உடம்பே வீக்கா இருக்கும், இம்யூனிட்டி கம்மியாயிடும் ஃபுல்லா. ஸோ இம்யூனிட்டி கம்மியாகும் போது ஒரு நோய் வந்து தாக்குச்சுன்னா அது வந்து டிசீஸா மாறிடும் அது ஈஸியா. சில பேருக்கு வந்து நோய் வந்து தாக்குச்சுன்னா கூட தானாவே சரியா போயிடும். ஏன்னா நம்ம உடம்பு அப்படி, நம்ம உடம்பு வந்து தானாவே எதிர்ப்பு சக்திகள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த நோயை வெளியே தள்ள பார்க்கும். பட் அந்த மாதிரி சமயத்துல நம்மளுக்கு எதிர்ப்பு சக்திகள் கம்மியா இருக்கு, இந்த மற்ற ஹேபிட்ஸ்னால யூஸ்வலா இருந்ததுனாலே நம்மளுக்கு நோய் வந்து தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நேயர் கூட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், ராஜகோபால் ஃப்ரம் சென்னை. பேசலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். அந்த கூட்டு சிகிச்சை முறை அப்படின்னு சொல்றாங்க டிவிக்கு, அப்படின்னா என்ன? திரும்பி சொல்லுங்க சார். ஹலோ, கேக்குதுங்களா? நீங்க கேட்ட கேள்வி சரியா புரியல. கூட்டு சிகிச்சை முறை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது கூட்டு சிகிச்சை முறைனா டிபி நோய்க்கான கூட்டு சிகிச்சை முறை பத்தி கேக்குறீங்களா? ஆமா ஆமா. அதாவது கூட இருக்கவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பத்தியா? சொல்லுங்க சார். கூட இருக்கவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பத்தி கேக்குறீங்களா? ரேடியோல சொல்றாங்க டிவிக்கு கூட்டு சிகிச்சை முறை கொடுக்கறாங்க. அதாவது கவர்மெண்டோட ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் இது. யூஸ்வலா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து டிபி நோய் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸே இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு மாத்திரை மருந்துகள்லாம் ஃப்ரீயா தரது, அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறது, அவங்களுக்கு சப்போஸ் ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் இருக்குன்னா கூட சப்போர்ட் பண்றதுக்கு, அப்புறம் என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணணும், எப்பெல்லாம் டெஸ்ட் எடுக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கவர்மெண்ட்டே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லா டிபி பேஷண்ட்டுக்குமே இது பண்றது. ஓகே ஓகே, தேங்க்யூ. நேயர்களே, உங்களுக்கும் காச நோய் சம்பந்தமான கேள்விகளை நம்ம டாக்டர் அனந்த கிருஷ்ணா சுப்பிரமணியம் அவங்க கிட்ட கேட்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 24991014 24981726 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணி நம்ம டாக்டர் கிட்ட நம்ம பேசலாம். டாக்டர், இப்ப நம்ம பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு நம்ம கவர்மெண்ட்? ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம நேஷனல் டிபி சொசைட்டி வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே இப்போ ஒருத்தவங்களுக்கு டியூபர்குலோசிஸ் பாதிப்புனா கூட இருக்கவங்களுக்குலாம் கூட ஸ்கிரீன் பண்ணும். அவங்களுக்கும் கூட இருக்கா டிபி இருக்கா இல்லையா, அவங்களுக்கும் வந்து வராம இருக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள், அந்த ஒரு மருந்து சில மாசங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட பண்றாங்க. பிளஸ் இந்த டியூபர்குலோசிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் தராங்க. மந்த்லி இவ்வளோ இன்சென்டிவ்ஸ்னு தராங்க. ஏதாவது அதை தவிர்த்து மாத்திரை இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாவே தந்துடுறாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதை தவிர்த்து கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே நிறைய ப்ரோக்ராம்ஸ் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம டியூபர்குலோசிஸ் கண்டுபிடிக்கணும்னா சளி டெஸ்ட் தான் மெயின். இந்த சளி டெஸ்ட்டை வந்து ஃப்ரீயா பண்றது கூட கவர்மெண்ட் எல்லா பிஹெச்சிஸ்லயும் இது அப்ப ரெகுலரா பண்ணிட்டு இருக்குது, ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்குது. ஸோ கூட இருக்கவங்களுக்கும் சேர்ந்து டெஸ்ட் பண்றது, எக்ஸ்ரே எடுக்கிறதோ இல்லை சளி டெஸ்ட் பண்றதோ எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபண்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. ஸோ பை இந்த 2035 டிபியை வந்து என் பண்ணணும்னு ஒரு பிளான்ல தான் அந்த டுவர்ட்ஸ் அந்த கோல்ல தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இது சம்பந்தமான வேக்சின்ஸ் எதுவும் இருக்கா டாக்டர்? நம்ம டிபிக்கான வேக்சின் அடல்ட்ஸ்க்கு எதுவுமே கிடையாது, குழந்தைகளுக்கு மட்டும்தான் வேக்சின் இருக்கு. அதுவும் 5 வயசுக்குள்ள போடணும்னு அந்த மாதிரி. நியூ பார்னுக்கு எப்பயுமே போட்டுருவாங்க. இப்போ அது ரெகுலர் அந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம்லேயே வந்துருது. பிறந்த இமீடியட்டாவே அந்த பிசிஜி வேக்சினை போட்டுருவாங்க. அது வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் தான் டிபி நோயை தடுக்கும். அதுவும் சில மூல சம்பந்தமான டிபிக்காக மெயினா அந்த காம்ப்ளிகேஷன். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம உயிரிழப்பு ஜாஸ்தி. மூல சம்பந்தமா டிபி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா உயிரிழப்பு ஜாஸ்தி.
Okay. ஸோ அதெல்லாம் தடுக்க தான் அந்த வேக்சினேஷன். இப்போதைக்கு நம்ம ஊர்ல அந்த வேக்சினேஷன் மட்டும்தான் இருக்கு. அது உலகம் முழுக்க, நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா வேர்ல்டு வைடே வந்து அந்த வேக்சின் மட்டும்தான் இருக்கு. Okay. வேற எதுவும் அடல்ட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் எதுவும் வேக்சின்லாம் எதுவும் கிடையாது அட் பிரசன்ட். ஓகே டாக்டர், இப்போ அடுத்து நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யார் இங்க இருந்து? நான் காரைக்குடி விசாரணத்துல காயாம நாகராஜன் பேசுறேன். ஓகே டாக்டர் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. எளிய எப்படியா கண்டுபிடிக்கலாம் ஒருத்தருக்கு டிபி வந்திருக்கு, எப்படி வராம தடுக்கிறது எளிய வழி என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா ரேடியோவில் தடுக்கிறேன். நன்றியா. நன்றி நன்றி. டிபி வந்திருக்கான்னு கண்டுபிடிக்க, அதாவது சொன்னேன், ஒருத்தவங்களுக்கு இரும்பல் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு, ஒரு 2 வாரத்துக்கு மேல இரும்பல் இருக்குனாலே டிபிக்கான செக் பண்ணிக்கணும், டிபி இருக்கா இல்லையான்னு. ஏன்னா நம்ம ஊர்ல டிபியோட தாக்கம் ஜாஸ்தி, நிறைய மக்கள் அஃபெக்ட் ஆவாங்க டிபினால. ஸோ இதனால நம்ம ஊர் ப்ரோக்ராம், கவர்மெண்ட் எடுத்த ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதில் வந்து இந்த சளி 2 வாரம் மேலே சளி இருக்குனாலே டிபி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து மற்ற அறிகுறினா இந்த மாதிரி வெயிட் கம்மியாகும். மெயினாக டிபி இருந்த வெயிட் ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு வந்து உருக்கிட்டே போகும். அது 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும், வெயிட் கம்மியாகிட்டே போயிட்டுருப்பாங்க. இவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து மருத்துவரை செக் பண்ணிட்டு டிபி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டாக்டர் நம்ம பேசணும், அதாவது வந்து லங்ஸ்ல அஃபெக்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து இருமல் இதெல்லாம் கண்டினியூஸா 2 வாரத்துக்கு மேல இருமல் இருந்தா அப்படின்னீங்க. இதே வந்து லங்ஸ் அல்லாத இடங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கும் இதே சிம்டம்ஸ் தானா? இந்த வெயிட் கம்மியாகிறது முக்காவாசி மற்ற ஆர்கன் அஃபெக்ட் ஆனா கூட இந்த டிபி இது சொல்லலாம். வெயிட் கம்மியாகிறது அதான் மெயின் ஒன் ஆஃப் அது அடுத்த ஒரு சிம்டம். இதை தவிர்த்து இப்போ சப்போஸ் எலும்புல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ மூட்டை எலும்புல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா வலி இருக்கும், வீங்கி போகும், நீர் சேரும் அந்த இடத்துல, இந்த மாதிரி ஒரு அறிகுறி அது. அப்புறம் மூல சம்பந்தமான டிபி ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்குன்னா ஏதாவது அவங்களுக்கு வீக்கா இருப்பாங்க, ரொம்ப கை கால் தூக்க முடியாம பேரலிசிஸ் வந்த மாதிரி சம்டைம்ஸ். சில பேருக்கு மாறி மாறி பேசுவாங்க, பார்வை வந்து கம்மியா தெரியும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா வேற ஏதாவது அந்த மற்ற டிபி ஏதாவது இருக்குமான்னு டவுட்டா இருந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ சென்சேஷன் இல்லை, அதாவது கை கால் நம்ம தொடர பொருட்கள் சென்சேஷன் இல்லை, இந்த மாதிரிலாம் இருந்தால் மற்ற வேற ஏதாவது டிபி, அதாவது நுரையீரல் தவிர வேற டிபி. இப்போ வயிற்றுல இருக்குன்னா வயிற்று வலி வரும், நீர் சேரலாம், வயிற்று சுத்தி நீர் சேரலாம், இந்த மாதிரி இருந்தால் டிபிக்கான அறிகுறி இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம அடுத்து நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம். ஹலோ. ஓகே, ஸோ குழந்தைங்க எல்லாம் கூட கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் டாக்டர்கிட்ட பேசுறதுக்கு. நீங்க காச நோய் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 29860038 24991014 இந்த எண்களுக்கு. வணக்கம். ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, ஏதோ குழந்தை விளையாடுதுன்னு நினைக்கிறேன். ரைட். சோ டாக்டர், இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் டிபி பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா? இப்போ இது வந்து எக்ஸசைஸ் மூலியமா நம்ம பாடியை வந்து ஃபிட்டா வச்சுக்கிட்டா பிரச்சனைகள் இல்ல, நோயில இருந்து நம்ம தடுக்கலாம். இது எக்ஸசைஸ்க்கும் டியூபர்குலோசிஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னாலே நம்ம பாடி வந்து நல்ல இம்யூனிட்டியோட இருக்கும். கண்டிப்பா இந்த சாப்பாடுல இருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்தா நல்ல இம்யூனிட்டி இருக்கும். ஸோ அப்போ ஏதாவது நோய் தாக்கம் இருந்தா கூட கம்மியா அது அஃபெக்ட் ஆகாது, தானாவே நம்ம வந்து நம்ம உடம்பே அதை ரிப்பேர் பண்ணிடும் கண்டிப்பா. ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல், உடம்பு ஃபிட்டா வைக்கிறது, சாப்பிட்றது, நம்ம ஹேபிட்ஸ் எல்லாமே சேர்த்து, ஸோ அதுதான் ஒரு பேலன்ஸ்டு, எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு லிவிங், பேலன்ஸ்ட் டயட் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நோய்க்கான தாக்கம் வந்து எந்த நோயா இருந்தாலும், இதுவும் மட்டும் இல்லை, எந்த நோயா இருந்தாலும் அதோட தாக்கம்லாம் கம்மியா இருக்கும். ஓகே, சோ இப்போ இந்த டிபியும் தாண்டி நீங்க நுரையீரல் மருத்துவர் அப்படிங்கறதுனால ஒரு பொதுவான கேள்வி. இப்போ பொதுவா வந்து சொல்லுவாங்க பலூன் ஊதுனா லங்ஸ்லாம் ரொம்ப ஹெல்தியா இருக்கும், பலூன் ஊதி பழகுங்க அப்படின்னு. அது மித்தா இல்ல உண்மையா டாக்டர்? அது அதாவது நம்ம நுரையீரல செக் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்டா வச்சுக்கலாம், பட் அது மட்டும் ஒரு டெஸ்டா வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. இல்ல இப்ப டெஸ்ட்ன்றதை தாண்டி இப்போ வந்து பலூன் ஊதுனா நம்மளோட லங்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி வீட்ல எல்லாம் பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம், தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி கேட்டிருக்கோம். அது உண்மையா டாக்டர்? கண்டிப்பா அதோட அவங்களோட லங் கெபாசிட்டி அதிலே தெரியும். சோ ஒரு பலூன் ஊதுற ஒரு கெபாசிட்டி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா நல்ல ஸ்ட்ரென்த்தா தான் இருக்குன்னு அர்த்தம். சோ இதான் நம்ம வந்து நுரையீரல் லங் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட். அதுவும் ஊதுற டெஸ்ட் தான் ஆல்மோஸ்ட். அதுல வந்து வேல்யூஸோட சொல்லுவோம், இது வந்து ஜஸ்ட் நம்ம பாக்குறது தான் இது. சோ சில பேருக்கு வந்து வெறும் இந்த பலூன் ஊதுனா நல்லா இருக்கும், அதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி பலூன் ஊதிட்டா நல்லா இருக்கு அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ இப்போ வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இப்போ டியூபர்குலோசிஸ் மேலே ஒரு நோய்னா அது வந்து ஒரு பகுதி தான் அஃபெக்ட் பண்ணும். நுரையீரல் 2 பக்கம் 2 நுரையீரல் இருக்கு, ஒரு சின்ன பகுதி அஃபெக்ட் ஆனா
அது வந்து நம்ம என்ன சொல்றது, நுரையீரல் நல்லா இருக்கு, அது அந்த ஊதுறதுலாம் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை தவிர மெயினாக அதான் இரும்பல், சளி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அவங்களாலையும் இந்த பலூன் ஊதுறதுலாம் ஈஸியாக முடியும். பட் அப்படி ஊதிட்டா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கிடையாது. ரைட். இப்போ குழந்தைங்களுக்குன்னு எடுத்துக்கலாம் டாக்டர். இப்போ வந்து சில குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலம் அளவுக்கு கூட, அதாவது எப்பவுமே அவங்க சளியிலே இருக்கிற மாதிரியே இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும்? எப்பவுமே மூக்கு சிந்திட்டே இருக்க மாதிரியும், எப்பவுமே மூக்குல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்க மாதிரியும், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு? ஆமா, இது வந்து மோஸ்டா குழந்தைங்க நீங்க சொல்றது பார்த்தா அலர்ஜி ரிலேட்டடா தான் இருக்கும். அலர்ஜினால தான். அலர்ஜி வந்து டஸ்ட் அலர்ஜி நிறைய. இது வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேஷனா வருது, ஃபேமிலியா வருது. நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு யாருக்காவது அப்பா அம்மா, யாருக்கா தாத்தா பாட்டி, யாருக்கு வேணா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வரும்போது குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம்லாம் ரொம்ப காமன். ஸோ அதுதான் எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே சளி இருக்கிறது, தும்பிக்கிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் தான் ஒரு அலர்ஜிக்கான அறிகுறி. இந்த அலர்ஜி இருக்கவங்களுக்கு ஆஸ்மா வந்து கூட இருக்கலாம். இந்த ஆஸ்மா தான் சம்டைம்ஸ் வீசிங்கா சத்தம் சொல்லுவாங்க, ஒரு வீசிங் மாதிரி வருது எப்பயுமே, அதான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆஸ்மா நோயினால. அது ஆஸ்மா வந்து இது வந்து அதுவும் வந்து அலர்ஜினால தான் வருதே அது. ஓகே டாக்டர். ஓகே, ஹலோ வணக்கம். ஒரு டவுட் கேட்கணும். கேளுங்க. சொல்லுங்க. ரிலேஷன் டாக்டர், வணக்கம் டாக்டர். சார் ரிலேஷனுக்கு 20 வருஷம் முன்ன வந்து டிவி, ஆனா சரியாயிடுச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. 20 வருஷம் முன்னாடி டிவி வந்து சரியாயிடுச்சு, தாம்பல் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து. ஆனா இப்ப ஹார்ட் ப்ராப்ளம் எப்படி சார் கண்டினியூ? அது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருமா? இல்ல, இந்த டிபினால ஹார்ட் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. அது டிபி ஹார்ட் பாதிச்சதுன்னா அது ஹார்ட் ப்ராப்ளம் தான் வந்திருக்கும். இப்ப டிபினால இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இல்ல, டிபினால நம்ம நுரையீரல் பாதிச்சு அதோட வடு சேர்ந்து நம்ம நுரையீரல் தான் பாதிச்சிருக்கு, ஒரு பக்கம் நுரையீரலே அஃபெக்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரினா நம்மளுக்கு ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகலாம். அப்படிங்களா? அது எவ்வளவு நாள் கழிச்சு வரும் சார்? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. அது ரொம்ப நாளா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வருமே, அது உடனே வராது. இப்ப சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்காம, டிபி மாத்திரை சரியா எடுக்காம, அது தழும்பு மாதிரி மாறிடுச்சு, நுரையீரல்ல ஒரு பகுதியை நுரையீரலே அஃபெக்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு வலது பக்கம் ஹார்ட்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படிங்களா? இப்ப 70 இயர்ஸ் ஆகுது. 70 இயர்ஸ் ஆகுது. ஓகே, யா, சொல்லுங்க. சொல்லிட்டு கேட்கலாமே. சரி. அது ஆக்சுவலா பொதுவா வந்தாக்க மறுபடியும் வரும், என்ன டிபி வந்தா திருப்பி வரலாம், கண்டிப்பா வரலாம். இப்போ ஒண்ணு நம்ம, அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து டிபி வந்து திருப்பி நோயா மாறும். ஏன்னா டிபி கிருமி வந்து நம்ம உடம்புலே போய் உட்காந்துரும். அது சம்டைம்ஸ் நோயா வந்து மாறாது, அது சும்மாவே உட்காந்துரும். நம்மளுக்கு எப்ப நம்ம எதிர்ப்பு சக்திகள்லாம் கம்மி ஆகுதோ அந்த மாதிரி அப்படின்னா அது நோயா திருப்பி தாக்கம் பண்ணும். கம்ப்ளீட் கியூர் பண்ண முடியல சார். ஆக்சுவலா கம்ப்ளீட் பண்ண முடியல, கியூர் 90% கம்ப்ளீட் கியூர் பண்ணிடலாம் டிபி மாத்திரை ரெகுலரா சாப்பிட்டா. ஆக்சுவலா அது கவர்மெண்ட்ல எடுத்துக்கலாமே, பிரைவேட்ல எடுக்கலாமா சார்? பிரைவேட்ல எடுத்த எதுல வேணா எடுக்கலாம், ரெண்டும் ஒரே மருந்து தான், ரெண்டும் ஈக்குவல் டேப்லெட் தான். ஈக்குவல் டேப்லெட் தான். நன்றி கால் பண்ணதுக்கு. இப்ப நம்ம டிபி நோய் பத்தி நிறைய பேசணும். இதை கவனிக்காம விடும்போது என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டாக்டர்? சோ இப்ப நுரையீரல் பாதிச்சுதான் டிபி நோய், ரொம்ப நாள் இருமல் இருந்துகிட்டே இருக்கு, இதை கவனிக்காம விட்டாங்க, இது ஃபர்ஸ்ட் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றாங்க, கூட ஆஃபீஸ்ல இருக்கவங்களுக்கோ இல்ல எங்க ஸ்கூல் போறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அந்த மாதிரி, இல்ல வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். அது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். ஈஸியா வந்து மற்றவங்களும் அஃபெக்ட் ஆகிடும், அவங்களுக்கும் வந்து பாதிப்படும். இது ஒன்று கவனிக்காம விட்டா. இன்னொன்று வந்து உங்களுக்கே இப்போ சப்போஸ் டியூபர்குலோசிஸ் இருக்கு அப்படி கவனிக்காம விட்டோம்னா இது வந்து நுரையீரல வந்து ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் பண்ணிடும். அதாவது ஒரு தழும்புன்னு சொல்லலாம், அந்த மாதிரி தழும்பு, அதோட வடு சேர்ந்து போயிடும். வடு சேர்ந்து, ஏன்னா நம்ம உடம்பு வந்து எதிர்ப்பு சக்திகள் ஏதாவது பண்ணும், நம்ம இந்த டிபியை ஏதாவது எப்படியாவது வெளியே தள்ளுறதுக்கு ஏதாவது பண்ணும். ஸோ அதுவா ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு நுரையீரல் பாதிக்கிறது, ஒரு பக்கம் நுரையீரலே பாதிச்சிடும், இல்லை ஒரு நுரையீரல் ஃபுல்லாவே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஜாஸ்தி இந்த டிபி கவனிக்காம விட்டா. அதை தவிர்த்து சில பேருக்கு ரொம்ப 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 மாசமா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு, அப்படி கவனிக்காம விட்டாங்கன்னா ரத்தம் வரும் இருமும்போது. இந்த இருமும்போது ரத்தம் ஜாஸ்தி வந்துருச்சுன்னா நம்ம சுவாச குழாயே போய் அடிச்சு உயிருக்கே ஆபத்தாகலாம். அது வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி அட்டன் பண்ணும், இந்த மாதிரி ரத்தம் ஜாஸ்தி வருதுன்னு மாதிரினா. இது தாண்டி இருமல், இதையெல்லாம் தாண்டி வெயிட் லாஸ் பத்தி. ஆமா, ஸோ வெயிட் லாஸ் அதுவும் வந்து இந்த டிபினால தான் ஆகுது. இந்த டிபி கிருமியோட இந்த டிபி கிருமி போய் நோயா மாற்றும் போது நம்மளுக்கு பசிலாம் எடுக்காது. நம்மளுக்கு பசி எடுக்காதனால ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வெயிட் லாஸ்லாம் அப்படியே கிராஜுவலாக இருந்துகிட்டே இருக்கும். இது நாள் ஆக ஆக வெயிட் குறைஞ்சிட்டே போவாங்க, அப்படியே 15 கிலோ 20 கிலோ கூட குறைவாங்க சில பேர்.
ஸோ இந்த மாதிரி அந்த வெயிட் லாஸ் வந்து ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இது டிபினால இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சா கொஞ்ச நாள்லயே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரியும். ஓகே டாக்டர், இப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்? ஸோ டிபி இந்த நோய் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரொம்ப க்ரௌடட் பிளேஸ், அதாவது ரொம்ப கூட்டமா இருக்கிற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப அன்கிளீன் அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி சுத்தி நம்ம சுகாதாரம் நல்லா இல்லை அப்படின்னா இந்த பாப்புலேஷனுக்குலாம் வந்து டிபி வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. இதை தவிர்த்து சுகர் இருக்கிறவங்க இல்ல வேற ஏதாவது நோய்க்காக சில மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்றதுக்கு இந்த சில மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க மற்ற நோய்க்காக. ஸோ இவங்களுக்குலாம் வந்து டியூபர்குலோசிஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. மெயினாக சுகர் கண்ட்ரோல் இல்லாதவர்களுக்கு, வயசானவங்களுக்கு, இந்த மாதிரி அப்புறம் அந்த ஆல்கஹால் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப காமன் டிபி வருது. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்தோம். நீங்க உங்களுடைய சர்வீஸ்ல நிறைய பேஷண்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க சந்திச்ச பேஷண்ட்ஸ்லேயோ நம்ம இவங்க ரொம்ப லேட்டா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யாரை பார்த்துருப்பீங்க டாக்டர்? எஸ்பெஷலி வயசானவங்க தான். ஓகே. ஏன்னா அவங்க சிம்டம்ஸ்லாம் இக்னோர் பண்ணதுனால. ஓகே. ஸோ அவங்க ரொம்ப நாளாக இரும்பல் இருந்திருக்கும், 2-3 மாதம் இல்லை 4 மாதத்துக்கு மேலேயே இந்த மாதிரி இரும்பல் இருந்துக்கிட்டே இருந்து அந்த டிபி நோயோட நுரையீரலை பாதிச்சு மற்ற ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அந்த கடைசி ஸ்டேஜில் வந்தவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி இல்லை ரத்தம் ரொம்ப ஜாஸ்தி ரத்தம் இரும்பும் போதெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் கூட வந்திருக்காங்க. ஸோ 95% இதெல்லாம் வந்து டக்குன்னு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோன்னா குணப்படுத்த முடியும். இல்லை மற்ற காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு, இந்த ஆர்கன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிடும் சம்டைம்ஸ், அதெல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது வந்து ஒரு இக்னோர் பண்ணது, அதாவது வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டு வேற ஏதோ நோய் நினச்சிட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த மாதிரி யூஸ்வலாக எண்ட் ஸ்டேஜில் கடைசி ஸ்டேஜில் வருவாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் வராங்க. அப்போ இந்த கடைசி ஸ்டேஜில் வரவங்களையும் நம்மளால காப்பாற்ற முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக 95% காப்பாற்றிடலாம் இந்த கடைசி ஸ்டேஜில் வரவங்களை கூட நம்மளுக்கு. ஏன்னா எல்லா ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஊரில் கண்டிப்பாக ஈக்குவல் டு என்ன வேர்ல்டு லெவலில் என்ன இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஸோ எந்த சுச்சுவேஷனில் வந்தாலும் கண்டிப்பாக காப்பாற்ற டெஃபினட்டாக வில் புட் அவர் 100% எஃபர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த டிபி நோய் தாக்கி இந்த மாதிரி வெறும் நுரையீரல் மட்டும் பாதிச்சிருக்கு, ஓகே ஃபைன் அப்படின்னா ட்ரீட் பண்ணிடலாம். இப்போ மற்ற மூளை சம்பந்தமாக மூளை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. சில பேர் அதுலேயும் குணமாகி வந்திருக்காங்க நிறைய பேர். இதை தவிர்த்து இந்த சில டிபிகள் இருக்குது, சில டிபிகளுக்கு வந்து மருந்தே கேட்காது, நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருந்தால் கூட மருந்து கேட்காது. அந்த மாதிரி டிபியான நோய்கள் தான் கொஞ்சம் உயிருக்கு ஆபத்து, இந்த மாதிரிலாம் யூஸ்வலாக ரொம்ப காமன். ஓகே டாக்டர், இப்போ நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கம். யார் இங்க இருந்து? ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எஸ்வேல் முருகன் மேம். ஓகே முருகன், பேசலாமா டாக்டர்கிட்ட? பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நீங்க சொன்ன எல்லா அறிகுறியும் என்னோட பெற்ற தாய்க்கு இருந்துச்சுங்க. ஓகே. அவங்க அதே மாதிரி தொடர்ந்து இரும்பல் நீங்க சொன்ன மாதிரி ரத்தமே வெளியே வருங்க அவங்களுக்கு. ஆமா. அது என்ன ஆச்சு, நுரையீரல் டேமேஜ் ஆகி ஆபரேஷன் பண்ணி நுரையீரல்ல பாதி வெட்டி எடுக்கணும் அப்படின்ற அளவு ஆயிப்போச்சுங்க. ஓகே. அதுக்கப்புறமும் அவங்க வயது முதிர்ந்தவங்க ஆயிட்டாங்க. ஓகே. அதனால அதெல்லாம் பண்றதுக்கு பயந்து நாங்க விட்டுட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது பாதிப்பு அதிகமாகி அதான் மூளை அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகே. இப்ப இறந்துட்டாங்க. அதனால எங்களுக்கு ஏதாவது தொட்டு இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்கு சார் எங்களுக்கு. இல்ல, எப்பயுமே இந்த டிபி நோய் வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வருதுன்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க மத்தவங்க எல்லாருமே வீட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா செக் பண்ணுவோம் டிபி இருக்கா இல்லையான்னு. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து டிபிக்கான அறிகுறி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோ இல்லை சளி டெஸ்ட் பார்த்தோ இல்லை மாதிரி டிபிக்கான ஏதாவது இருக்குன்னா அவங்களுக்கு சீக்கிரமே ட்ரீட் பண்ணிட்டா அவங்களுக்கு கண்டிப்பா சரியாயிடும். இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கும் கூட இருக்கவங்களுக்கும் மாத்திரை கொடுப்போம். டிபி இல்லைன்னா கூட மாத்திரை கொடுப்போம், அதாவது டியூபர்குலோசிஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. அதாவது கூட வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் எல்லா மாத்திரையும் எடுக்க தேவையில்ல, ஒரு 1-2 மாத்திரை மட்டும் கொஞ்சம் மாசத்துக்கு இல்லை 3 மாசத்துக்கோ இல்லை 6 மாசத்துக்கோ 1-2 மாத்திரை மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டியூபர்குலோசிஸ் அந்த தாக்கம் வந்து உங்களுக்கு வந்தா கூட உங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு இது பண்றது. அவங்க இறந்து ஒரு 7 ஆண்டு ஆயிடுச்சு ஐயா. ஓகே. தற்பொழுது எனக்கு ஒரு 10 நாளா தொண்டை சளி இரும்பல் இருக்கு. சரி. அது ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். மூக்குல இருந்து சளி குறைஞ்சிச்சு, தொண்டை சளியும் குறைஞ்சிச்சு. ஆனா தொண்டையில ஒரு கிச்சு சீப்பு மாதிரி இருக்கு, இரும்பல் இருந்துட்டு இருக்கு ஒரு வாரமா. ஓகே.
அது தொண்டையில வந்து லேசான சளி இருக்கு. Okay. மற்றபடி சளி எல்லாம் குறைஞ்சிச்சுங்க. ஓகே. லேசான சளி இருக்கு. அதனால மேற்கொண்டு ஏதாவது டெஸ்ட் பண்ணுங்களாங்களா? உங்களுக்கு இருந்துகிட்டே இந்த இரும்பல் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு, ஒரு 2 வாரம் தாண்டிடுச்சு, 3 வாரம் தாண்டிடுச்சு, இன்னமும் எனக்கு இருமல் இருக்குன்னா செக் பண்ணிக்கலாம். இல்ல இது ஏன்னா சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன்னால கூட ஒரு இருமல் இருந்துகிட்டே இருக்கும், இந்த தொண்டையில சளி இருக்கிற மாதிரி இருந்துட்டு இது நாள் ஆக ஆக பெட்டர் ஆயிட்டே வரும். இப்போ அதை தவிர்த்து இல்ல எனக்கு இல்ல பார்க்கும்போது மூச்சு இறைக்கிற மாதிரி இருக்குது ஐயா கொஞ்சம் அந்த ஒரு வாரமா. அதான் மூச்சு அரைக்கிறது, இந்த ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தா கூட இந்த மாதிரி மூச்சு அரைக்கும், இந்த மாதிரி நுரையீரல் பாதிச்சனால அது வந்து கொஞ்ச நாள்லயே சரியாயிட்டு வரும். அது உங்களுக்கு தொடர்ச்சியாவே இருக்கு அப்படின்னா, ஒரு 2 வாரம் தாண்டிடுச்சு எனக்கு இருந்துகிட்டே இருக்கு மூச்சு இருக்குது அப்படின்னா பாக்குறது தான் நல்லது. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. பணிவான வணக்கம் ஐயா. உங்களுக்கு நன்றி. தெளிவான தகவல். தேங்க்யூ. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். சொல்லுங்க மேடம். வணக்கம் ஐயா. எனக்கு என்ன கேள்வினா, இந்த வறட்டு இருமல் அப்படிங்கறது ஒருத்தருக்கு எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன காரணங்களால இருக்கும்? வைரல் ஃபீவர், இன்ஃபெக்ஷன், அது இது எதுவும் இல்ல, பட் ட்ரை காஃப் அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வயது வந்து 53 ஆகுது. இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு வாட்டி இரும்ப ஆரம்பிச்சாங்க, தொடர்ந்து இருந்துட்டே இருக்காங்க. இதற்கு என்ன செய்யலாம் டாக்டர் ட்ரை காஃப்க்கு? இந்த ட்ரை காஃப், இந்த மாதிரி காஃப் வந்து நிறைய காரணம் இருக்கு. ஒன்று வந்து நம்மளுக்கு அலர்ஜினால காஃப் இருக்கான்னு தெரியணும். நம்மளுக்கு அலர்ஜியை வந்து இந்த மாதிரி ஆஸ்மா மாதிரி இருந்து அதனால காஃப் இருக்கான்னு தெரியாது. இல்லை வந்து நம்மளுக்கு சில பேருக்கு வாயுனாலே இருமல் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கேஸ் அதிகமாக வாயு இருந்தால் கூட இருமல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இரும்பல்ன்றது ஒரு சிம்டம் தான். இரும்பலுக்கான காரணம் வந்து நிறைய நோய் இருக்கு. ஸோ அதை நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். இல்லை ஆஸ்மா சம்மந்தமாக எதாவது இருக்கா, இந்த மாதிரி எதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ட்ரீட் பண்ண அது கண்டிப்பாக சரியாயிடும். ஓ சரி. நன்றி டாக்டர். நன்றி. அடுத்த நேயரோட பேசலாம். வணக்கம். ஓகே, ஹலோ வணக்கம். மாலை வணக்கம் சொல்லுங்க மேடம். மாலை வணக்கம். யார் இங்க இருந்து? ராயப்பேட்டை வெங்கட். பேசலாம் நம்ம டாக்டர் கிட்ட. சார் குட் ஆஃப்டர்நூன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க சார். சார் இப்போ டிபி வந்தவங்களுக்கு கேன்சர் வருமா? அதே அந்த த்ரோட்லயோ லங்ஸ்லயோ? இப்போ டிபினால வடு சேர்ந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. X% வச்சுங்க ஆயிருக்கு. இட் கெட் க்யூர்டு. ஒரு 6-7 months நம்ம தாம்பரம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு பக்காவா வந்துட்டாரு. பட் அப்புறம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேன்கிரியாஸ்ல கேன்சர் வந்துட்டு. இல்ல, இது டிபினால கண்டிப்பா இருக்காது. பேன்கிரியாஸ் கேன்சர் வந்து டிபினால வராது. டிபின்றது வந்து ஒரு தொற்று, அது ஒரு இன்ஃபெக்ஷன். அது அந்த டிபி வடு வந்து சேர்ந்து போய் நுரையீரல சேர்ந்து அந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதுல கேன்சர் வரலாம். அது நுரையீரல் சம்பந்தமா தான் கேன்சர் வரும். இது மாதிரி வேற எதுல சார் இப்போ லங்ஸ் தவிர வேற எங்க டிபி அஃபெக்ட் ஆகும் சார்? மூளையே ஏதோ இப்ப சொன்னீங்க கொஞ்சம். ஆமா, மூளையில அஃபெக்ட் பண்ணலாம், உங்க கண்ணுல அஃபெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு கழுத்து அந்த நெரிக்கட். சிம்டம் எப்படி சார் அதுக்கெல்லாம்? மூளை அஃபெக்ட், வறட்டு இருமல் பிளஸ் பசி இல்ல வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்றோம், அதுக்கெல்லாம்? ஆமா, இப்ப மூளைனா இப்ப சப்போஸ் மாறி மாறி பேசுவாங்க, இல்ல இந்த கை கால் தூக்க முடியாம வீக்னஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி அப்புறம் உணர்வுகள் அந்த சென்சேஷன் இதெல்லாம் இருக்காது. தலைவலி, ரொம்ப தலைவலி, ஒரு அன்பேரபிள் ஹெட்ஏக் இருந்துகிட்டே இருக்கிறது. அப்புறம் கண் பார்வை ஏதாவது மாதிரி மங்களா தெரியுது, டபுளா தெரியுது, இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு. இப்பெல்லாம் இருந்தா கண்டிப்பா வந்து மூளை சம்பந்தமா ஏதாவது பாதிப்பு இருக்கு. கண்டிப்பா மூளை டிபியும் கண்டிப்பா இட்ஸ் கியூரபிள் தான். ஓகே சார், வெரி கைண்ட் சார். தேங்க்யூ. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. நான் இருகம்பாக்கத்துல இருந்து கிரிஜா பேசுறேன். சொல்லுங்க. டிபின்னு சொல்றாங்க, அத வந்து காச நோயும் சொல்றாங்க, எலும்புருக்கி நோய் சொல்றாங்க. இதுக்கு வித்தியாசம் என்ன டாக்டர்? அடுத்தது வந்து இந்த டிபிக்கு வந்து என்ன உணவுகளை தவிர்க்கணும், என்ன உணவு முறையை பின்பற்றணும், இது கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. டிபின்றது இங்கிலீஷ் வேர்டு, டியூபர்குலோசிஸ். அது காச நோய்ன்றது தமிழ்ல சொல்றது. எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்றாங்களே இதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க டாக்டர். எலும்புருக்கி நோய்னா இது சிக்கன் குனியா சொல்றாங்களா? என்ன மேபி பிகாஸ் ஆஃப் வெயிட் லாஸ்னால அதை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது எலும்புருக்கி நோய். இந்த மாதிரி டிபியோட தாக்கம்னால அது எலும்புருக்கி நோய் அப்படின்றாங்க. ஸோ நம்ம காச நோய் தான் சொல்லுவோம். அது டியூபர்குலோசிஸ் இங்கிலீஷ் வேர்டு தான், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அவங்க அடுத்த கொஸ்டினுக்கு வந்து இந்த டிபினால என்ன சாப்பிடலாம் அந்த மாதிரி. டிபி வந்துச்சுனாலே எப்பயுமே நம்ம அட்வைஸ் பண்றது ஒரு ஹை புரோட்டீன் டயட், இதுதான் முக்கியம்.
Okay. இந்த ஹை புரோட்டீன் டயட் டெய்லி எடுத்ததுனாலே கண்டிப்பா டிபி வந்து எலிமினேட் பண்ணலாம். Okay. நம்ம ரெஸ்பான்ஸ் மாத்திரை சாப்பிட்றதுக்கும் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். இந்த மாதிரி அவாய்ட் பண்றதுன்னு வெறும் டிபி தான் பாதிப்பு இருக்கு, மற்ற நோயெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா சாப்பிட்றதுல அவாய்ட் பண்றதுலாம் எதுவும் கிடையாது, பெருசா எதுவும் கிடையாது. மற்ற நோயினால இப்ப கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, லிவர் ப்ராப்ளம் இருக்கு, அதனால ஏதாவது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப வேற எதுவுமே இல்லை, வெறும் டிபி தான் இருக்கு எனக்கு அப்படின்னா ஃபுட் அவாய்ட் பண்றது எதுவும் பர்டிகுலரா எதுவும் கிடையாது. நீங்க நல்லா சாப்பிடணும், நல்ல சத்து உணவா சாப்பிடணும், ஹை புரோட்டீன் டயட் எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம பேஷண்ட் லிசனர் கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தோம் கண்ணில் கூட நமக்கு வந்து டிபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கழுத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கழுத்துல என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் டாக்டர்? இது வந்து நெறிக்கட்டின்னு சொல்லுவோம், கழுத்துல வரலாம். ஓகே. நெறிக்கட்டினா லிம்ஃப் நோட் இங்கிலீஷ்ல, நம்ம மெடிக்கல் டேர்ம்ல. நெறி தமிழ்ல வந்து நெறிக்கட்டி. இந்த நெறிக்கட்டி நம்ம உடம்புல நிறைய இருக்கு. அந்த நெறிக்கட்டி அந்த அங்க பாதிச்சதுன்னா அப்படின்னா அந்த நெறிக்கட்டிலாம் வீங்கி போயிடும். ஓகே. சோ கழுத்துல கீழே ஒரு ஸ்வெல்லிங் இருக்கு, ஒரு வீக்கம் இருக்கு, இது பெருசாயிட்டே இருக்கு, சரியாக மாட்டேங்குது. ஒரு கட்டி தொட்டு பார்த்தாலே தெரியும், தொட்டு பார்த்தாலே ஒரு கட்டி மாதிரி இருக்கும், அது பெருசாயிட்டே போகுது அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து டிபிக்கான ஒரு இதுவா இருக்கலாம், டிபினால இருக்கலாம் அது. ஓகே. இப்போ ஜெனரல் டேர்மா நம்ம பேசும்போது கொழுப்பு கட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதுதான் நெறிக்கட்டின்ற மீனிங் டாக்டர்? இல்ல, கொழுப்பு கட்டி வேற, நெறிக்கட்டி வேற. ஓகே. சோ இப்போ கொழுப்பு கட்டினா உங்களுக்கு வலிக்காது அப்படி? கண்டிப்பா. இது வந்து வலி எடுக்கும் நமக்கு? இல்ல, வலி எடுக்கும்லாம் அவசியமே இல்ல. இந்த சைஸ் வந்து பெருசு, கொழுப்பு கட்டி சைஸ் பெருசாயிட்டே இருக்காது. ரைட். சின்ன அதே சைஸ்ல தான் இருக்கும், ஒரு மாதிரி அதே இடத்துல தான் எப்பயுமே, அது வருஷக்கணக்குல இருக்கும். இந்த டிபி கட்டிலாம் கொஞ்சம் மாச நாள் ஆக ஆக பெருசாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய வரும், ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துக்கு வரலாம் அந்த மாதிரி. ஓகே டாக்டர். சோ அதெல்லாம் டிபி கட்டிக்கான அறிகுறி அதெல்லாம். ஓகே. இப்போ எலும்புகள்ல டிபி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க எலும்புகள்ல டிபி வந்ததுன்னா? எலும்புகள்ல வந்துன்னா நம்ம முதுகெலும்புலாம் வரலாம். ஓகே. மெயினா பேக் பெயின், இந்த மேல பேக் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கிறது, அது அதாவது நவர கூட முடியாது, உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, படுக்க முடியாது, இந்த மாதிரி ரொம்ப சிவியர் பேக் பெயின். இது ஒன் ஆஃப் த சிம்டம். இதை தவிர்த்து அவங்களுக்கு வெயிட் கம்மியாயிட்டே போகும், இல்ல ஜுரம் அடிக்கும், இந்த மாதிரிலாம் இருந்தா முதுகெலும்புல டிபி இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்ப காலில் வேற ஏதாவது ஜாயிண்ட்ல வந்து வலிக்குது, வீக்கம் ஆகுது, இந்த மாதிரி அவங்களுக்கும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆயிட்டு இருக்கு, ஜுரம் இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு ஜுரம் 2 நாள் 3 நாள்ல குறையாம 2 வாரம் போகுது, 3 வாரம் போகுது, 1 மாசமா ஜுரம் இருக்கு, இதெல்லாம் தான் மோஸ்டா டிபி ரிலேட்டடா இருக்கும். ஓகே டாக்டர். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியுது அப்படின்னு நினைச்சா நம்ம ஒரு பிரைவேட் கன்சர்னை தான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நம்ம போய் பார்க்கலாம்? கண்டிப்பா. இது கவர்மெண்ட்ல வந்து இன்னும் நல்லா செக் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஏதாவது இரும்பல் 2 வாரம் மேல இருந்தாலே சில டெஸ்ட் பண்ண சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸ்ரே எல்லாம் பண்ண சொல்றது. சோ அது பேஷண்டோட விருப்பம், அவங்க யாரை பாக்குறது இந்த மாதிரி. சோ ட்ரீட்மெண்ட் வைஸ் எல்லா இடத்துலயும் சேம் தான், டெஸ்டிங் வைஸும் எல்லா இடத்துலயும் சேம் தான். அவ்வளவுதான். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த 1 மணி நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த எங்களோட லிசனர்ஸ் எல்லாருக்குமே காச நோய் குறித்த விழிப்புணர்வு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. நன்றி. நன்றி.